ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வீடியோ வந்து ஒரு கிச்சனை நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். இந்த கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா, இது வரைக்கும் நான் இருந்த வீடுகள்லேயே வந்து கொஞ்சம் பெரிய கிச்சன் இது தான். இந்த கிச்சனை எனக்கேற்ற மாதிரி வந்து என்கிட்ட இருக்க திங்ஸை வச்சு நான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வாங்க நம்மளோட கிச்சன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம். கிச்சனுக்குள்ளே என்ட்ராகும் போதுமே பெரிய கிரைண்டர் இருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு பெரிய குடத்தில் தண்ணி வச்சுருக்கேன். இங்கே தண்ணி வந்து குடிக்கிற தண்ணி கொஞ்சம் டிமாண்ட், அதனால் இங்கே எடுத்து வச்சுருக்கேன். உள்ளே என்ட்ராகும் போதுமே பார்த்திங்கன்னா ஒரு எல் ஷேப்பில் வந்து ஒரு கவுண்டர் டாப் இருக்குது. அடுத்தது இந்த சைட்லேயும் ஷெல்ஃப் இருக்குது. அடுத்து இந்த பக்கமும் வந்து ஷெல்ஃப் இருக்குது. ஷெல்ஃபில் என்னென்ன இருக்குங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதில் ரொம்ப முக்கியம் வந்து பார்த்திங்கன்னா, கிச்சன்னா கண்டிப்பாக வெளிச்சமும் காத்தோட்டமும் ரொம்ப முக்கியம். அதுக்கேற்ற மாதிரி வந்து இந்த சைட்லேயும் 3 ஜன்னல், இந்த சைட்லேயும் 3 ஜன்னல் வச்சுருக்காங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது எனக்கு. நல்ல காத்தோட்டமாகவும் வெளிச்சமாகவும் இருக்குது. இப்போ உள்ளே என்ட்ரான உடனே வந்து பார்த்திங்கன்னா, இந்த சைடில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். மேலே 3 ஷெல்ஃப் மட்டும் வந்து நான் பேண்ட்ரி செக்ஷனுக்காக யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து ஃபுல் ஆர்கனைஸ்டாக கண்டெய்னர்லாம் ஆர்கனைஸ்டாக இருக்கான்னு கேட்டால் இல்லை. ஏன்னா வந்து எனக்கு இப்போது நான் ஷிஃப்ட் பண்ணி வந்தப்போ எனக்கு கிடைச்ச ஒரு சில பாக்ஸஸ் வந்து எடுத்து வச்சு நான் அதை அப்படியே கொண்டு வந்து நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் ஆர்கனைஸ்டாக வீடியோ பார்க்கணுன்னா நான் ஏற்கனவே நம்மளோட சேனலில் ஆர்கனைஸ்டாக நான் எப்படி மெயின்டைன் பண்ணுவேன், எப்படிலாம் வந்து திங்ஸ் வாங்குவேங்கிறத நான் வீடியோ கொடுத்துருக்கேன். நீங்கள் வீடியோ லிங்க் நான் வேணால் தரேன், நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து கொஞ்சம் 5 கிலோ அந்த மாதிரி வாங்குறதெல்லாம் மேலே வச்சுருப்பேன். ஒரு 2 to 3 கிலோ வாங்குறதெல்லாம் இங்கே கீழே ஸ்டோர் பண்ணியிருக்கேன். அடுத்த ஷெல்ஃபில் 1/2 கிலோக்குள்ளே இருக்கிறதெல்லாம் இங்கே வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். அடுத்து கீழே இருக்க ஷெல்ஃபில் வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸி ஜார் வச்சுருக்கேன். இந்த 2 மிக்ஸியும் யூஸ் பண்ணுவேன், அதனால் மிக்ஸி ஜார். இங்கே வந்து ஸ்பூன்ஸ் வந்து போட்டு வச்சுருக்கேன். இங்கே வந்து ஜூஸ் ஜாரு. இந்த பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய காயின்ஸ் வந்து நான் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன், அது வந்து வச்சுருக்கேன். இது இண்டக்ஷன் ஸ்டவ்வு. இந்த டிஷர்ட் வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸி தான் உள்ளே வச்சுருக்கேன். இது கவருக்காக நான் போட்டு வச்சுருக்கேன். பக்கத்தில் ஒரு குட்டி ஃபேன் எமர்ஜென்சின்னா யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப ஸ்வெட்டிங்காக இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம்னு வச்சுருக்கேன். இந்த கவுண்டர் டாப்போட இந்த எட்ஜுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து இந்த ஆயில் ரேக் தான் வச்சுருக்கேன். இதையும் நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணுவேன்னு நான் வீடியோ கொடுத்துருக்கேன். இதில் நான் என்னென்ன வச்சுருக்கேன்னு பார்த்திங்கன்னா, கடலெண்ணெய், ரீஃபண்ட் ஆயில், நல்லெண்ணெய். இது வந்து நம்ம தோசைக்கெலாம் தேய்ப்போம் இல்லையா, இந்த ப்ரஷ் வச்சு, அந்த எண்ணெய் அந்த கண்டெய்னர். இது வந்து குட்டியாக நல்லெண்ணெய் தனியாக வச்சுருக்கேன். ஃபுல்லாக எடுத்து ஊற்றும்போது வேஸ்ட் ஆக்கிடுறாங்கிறதுக்காக தனியாக வச்சுருக்கேன். இதில் தேங்காய் எண்ணெய், இட்லி பொடி, கீழே கருவேப்பிலை பொடி, இது வந்து விளக்கெண்ணெய், நெய், இதெல்லாம் வந்து இங்கே நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். கீழே வந்து பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் 2 உப்பு பாக்ஸ் வச்சுருக்கேன், ஒரு இதில் சுகர் வச்சுருக்கேன். இது டீ தூள், இது ஹார்லிக்ஸ். அடுத்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேக்கில் ஃபுல்லாக மசாலா ஐட்டம்ஸ் தான் நான் எப்பயுமே ஸ்டோர் பண்ணுவேன். மல்லித்தூள், கரம் மசாலா, குழம்பு மிளகாய்த்தூள், இது வந்து சாம்பார் பொடி, ரசப்பொடி, மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், இது இடிக்கிற கல். இதெல்லாம் வந்து எனக்கு நியர்பையாக இருந்தால் ஈஸியாக இருக்கும், அதுக்காக நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். அடுத்தது நம்மளோட ஸ்டவ் தான். ஸ்டவ்வுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஜன்னல் இருக்கிறதுனால வெண்டிலேஷன் ஈஸியாக இருக்கும். பக்கத்துலேயே 2 குடத்தில் வந்து தண்ணி வச்சுருக்கேன், ஃப்ளாஸ்கில் தன்வாக்கு தண்ணி வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாத்திரம் எல்லாம் கழுவி எடுத்து வைக்கிறதுக்கு இந்த மெத்தட் நான் ஃபாலோ பண்ணுறேன். கீழே 20 ரூபாய் கடையில் வந்து டஸ்ட்பின் வாங்கிட்டு வந்தேன். அதுக்கு மேலே வந்து இந்த பாக்ஸை வச்சுட்டு அதில் வந்து வைக்கும்போது தண்ணி ஈஸியாக அதில் உள்ள வடியுது. இல்லைனா இந்த இடம்லாம் ஓவராக டேமேஜ் ஆகிருந்துச்சு. ஏற்கனவே ரெண்ட்டுக்கு இருந்தவங்க அந்த மாதிரி வச்சாங்க போல இருக்குது. இந்த இடம் ஃபுல்லாகவே பாருங்கள் உப்பு ஊற்று ரொம்ப கரையாக இருக்குது. அடுத்து அங்கே சிங்க் ஏரியா, சிங்க்குக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா பிளேட்ஸ்லாம் ஆர்கனைஸ் பண்ணுற ரேக் வச்சுருக்கேன். அடுத்து இந்த ஷெல்ஃப் பக்கம் வந்துடலாம். இந்த ஷெல்ஃபில் மேலே வந்து பார்த்திங்கன்னா மண் பாத்திரங்கள் எல்லாமே வச்சுருக்கேன். இந்த மண் பாத்திரம் எல்லாமே நம்ம எப்பயும் போல் வந்து விரத டைம்களில் யூஸ் பண்ணுறது தான். இப்போ வந்து மாலை போட்டிருக்காங்க ஹஸ்பண்ட், அதனால் வந்து ஒரு சில மண் பாத்திரம் மட்டும் எடுத்துகிட்டு பேலன்ஸ் அங்கேயே வச்சுருக்கேன், அதனால தான் அந்த கேப்பு தெரியுது. அடுத்து இங்கே வந்து ஹாட் கேஸ் வச்சுருக்கேன். இங்கே உலை வைக்கிற பாத்திரமெல்லாம் இங்கே தான் வைப்பேன். அடுத்து பால் குக்கரு, அப்புறம் கொஞ்சம் ஒரு சில வெசல்ஸ்லாம் இங்கே தான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இதெல்லாமே சமையல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான். இந்த சைடு வந்து டம்ளர், சொம்பு, இதெல்லாம் இங்கே நான் வந்து ஸ்டோர் பண்ணிப்பேன், குட்டி குட்டி கிண்ணமெல்லாம். அந்த லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா பிளேட்ஸு 2 ரேக்கில் வச்சுருப்பேன். அந்த ரேக்கில் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் பெரிய பெரிய பிளேட்ஸு, இதில் இருக்கிறதெல்லாம் குட்டி குட்டி பிளேட்ஸு. இது வந்து பார்த்திங்கன்னா பால் காய்ச்சறதுக்கான பாத்திரங்கள். அவ்வளோதான். இதிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி
ஷெல்ஃப் வச்சுருக்காங்க. இதில் வந்து நான் எப்பயுமே வச்சுக்கிறது வாட்டர் பாட்டிலும் டிஃபன் பாக்ஸ் மட்டும் வச்சுப்பேன். வேறு எதுவும் நான் இங்கே வச்சுக்க மாட்டேன். அவ்வளோதான். அதுக்கு அடுத்து கீழே இருக்கிறது எல்லாமே கடாய் வச்சுருக்கேன். இப்போ மண் பாத்திரம் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறதுலாம் மண் பாத்திரம் வச்சுருக்கேன். அடுத்து வந்து இந்த ஷெல்ஃபுக்கு கீழே இருக்கிற ஷெல்ஃப் வந்து பார்த்திங்கன்னா குக்கரும் இட்லி பாத்திரமும் வச்சுருக்கேன். இதில் வந்து இருக்கிறது எல்லாமே வந்து இந்த மத்து, அப்புறம் பெரிய பெரிய கரண்டிகள் வச்சுருக்கேன். அதெல்லாம் தான் இந்த இதில் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா எண்ணெயெல்லாம் ஒரு பேக்கில் வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். நான் வந்து ஒரு 3 months ஒன்ஸ் தான் வாங்குவேன். அதனால் அதை அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து இட்லி அரிசி. அது வந்து நடுவில் வந்து இது இட்லி அரிசி, இதுவும் இட்லி அரிசி தான். இது நடுவில் வந்து சோப்பு இதெல்லாம் வந்து போட்டு வைக்கிற பாக்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அடுத்து இந்த ரெட் கலர் பக்கெட்டில் தான் என்னோடய பேண்ட்ரி செக்ஷன் ஃபுல்லாகவே எல்லாமே இங்கே தான் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். அடுத்து அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது வந்து இந்த பக்கெட்டில் குட்டி குட்டியான பாத்திரங்கள் இப்போதைக்கு யூசேஜஸ் இல்லாததெல்லாம் இதில் போட்டு வச்சுருக்கேன். அதுக்கு பக்கத்தில் இருக்கிறதுல அரிசி வந்து போட்டு வச்சுருக்கேன். அதுக்கு மேலே ஸ்நாக்ஸ் பக்கெட் இருக்குது, அது வச்சுருக்கேன். அடுத்து இந்த சைடில் எல்லாமே பார்த்திங்கன்னா ரேஷன் அரிசி தான் வந்து வச்சுருக்கேன். ரேஷன் அரிசி, பச்சரிசி இது தான் வந்து வச்சுருக்கேன். இட்லிக்கு யூஸ் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து பால் கவர் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதுலேயே ஒரு குட்டி ஷெல்ஃப் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதில் அருவாமனை வந்து தேங்காய் திருவுறதும் கட் பண்ணுற அருவாமனையும் வச்சுருக்கேன். இங்கே சிலிண்டர் இருக்குது. அதுக்கு இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு குட்டி ஷெல்ஃப் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா. இந்த ஷெல்ஃபில் வந்து இந்த வெங்காயம் பூண்டு இதெல்லாம் வந்து நான் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். உருளைக்கிழங்கு, அப்புறம் வந்து ஒரு சின்ன சாக்கு போட்டு அதில் வந்து தோசைக்கல் வந்து திருப்பி போட்டு வச்சுருக்கேன். தண்ணி கேன் இருக்குது. கீழே சின்ன கிரைண்டர் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் லிக்விட் வந்து ஃபேப்ரிக் லிக்விட் வச்சுருக்கேன். இது வந்து கோலமாவு. அவ்வளோதான். தற்காலிகமாக இருக்கிற பொருளை வச்சு என்னோடய கிச்சனை நான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு உங்களோட கமெண்ட்ஸை என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து எனக்கு ஒரு மோட்டிவேஷனல் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ. பை ஃப்ரெண்ட்ஸ்.